ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பர்கர். இந்த வீடியோவில் இந்த வாரம் நடந்த அப்டேட் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கோல்டை பார்த்துடலாம். கோல்டு இன்னைக்கு 12,945 ரூபாயில இருக்கு. 22 கேட் கோல்டு. இந்த 1 வீக் மட்டும் 650 ரூபா கோல்டு ரைஸ் ஆகிருக்கு. இது இல்லாமல் நம்ம மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டேக்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணோன்னா 16,000 ரூபாய்க்கு கீழே நம்மளால 1 கிராம் கோல்டை கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன் கோல்டு இன்னுமே ரேலி ஆகிறதுக்கு தான் சுச்சுவேஷன் இருக்கு மார்க்கெட்லேயும். ஏன்னா யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இன்னும் 2 டைம் ரேட் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாமல் சைனா சென்ட்ரல் பேங்க் கோல்டை அதிகமாக பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால கோல்டு ஷார்டேஜ் ஆகுது. ஸோ அதனால கோல்டு இன்னும் ரேலி ஆகுது. அடுத்த ஃபினான்சியல் இயர்க்குள்ள கோல்டு 17,000 ரூபாயில இருந்து 19,000 வரையும் 1 கிராம் கோல்டு ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கோல்டு ரைஸ் ஆகிட்டு இருக்கப்போ நீங்க பிரைஸ் குறையும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ தாராளமா இப்போ நம்ம கோல்டை கன்சிடர் பண்ணலாம். நம்மளால கோல்டை கன்சிடர் பண்ண முடியலைன்னா கோல்டு பீஸை கன்சிடர் பண்ணலாம். கோல்டு பீஸ் இன்னைக்கு 114 ரூபாயில இருக்கு. கோல்டு பீஸும் இந்த 1 வீக்ல ₹3.50 ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால கோல்டு பீஸை நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். பதிலாக கோல்டு பீஸ் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. டிஜிட்டல் கோல்டை நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா டிஜிட்டல் கோல்டுக்கு அசூரன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லியிருக்கு. ஸோ அதனால டிஜிட்டல் கோல்டு அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்ததா ஓலா எலக்ட்ரிக் 3,677 கோடி பிஎல்ஐ ஸ்கீம்ல இவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டாக் 2.5% ரைஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் இந்த ரீசன்னா வச்சு இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணாதீங்க. இதோட ப்ரொமோட்டரே பவிசாகர்வாலே இதை மார்க்கெட்டில் சேல் பண்ணிட்டு எக்ஸிட் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால ப்ரொமோட்டரே எக்ஸிட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப நம்ம இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த ஓலா எலக்ட்ரிக் பைக்லேயும் ரொம்ப ப்ராப்ளம்ல இருக்கு. ஸோ அதனால ஓலா எலக்ட்ரிக்கை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓலா எலக்ட்ரிக் பைக்கும் இப்போ அதோட பொசிஷனை இழந்துக்கிட்டே வருது. ஒரு காலத்துல செகண்ட் அண்ட் தேர்ட்ல இருந்தது இப்போ 4th அண்ட் 5th போயிருக்கு. ஸோ அதனால இதுவுமே ஃபியூச்சர்ல எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ இந்த ஓலா அடிமட்டமா போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதுல ஆல்ரெடி இருந்தீங்க அப்படின்னா இதை எக்ஸிட் கன்சிடர் பண்ணிருங்க. ஹோல்டு பண்ணவும் வேணாம். அந்த ஸ்டாக்கை தாராளமா எக்ஸிட் கன்சிடர் பண்ணிருங்க. எவ்வளவு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு. அடுத்த சில்வர் 1 kgக்கு 37,000 ரூபாய் ரைஸ் ஆயிருக்கு இந்த 1 வீக்ல மட்டும். இப்போ 1 kg சில்வர் 2,51,000 ரூபாயில இருக்கு. சில்வர் ரைஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் சைனா சில்வருக்கு அகைன்ஸ்டா எக்ஸ்போர்ட்டை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால இங்க ஷார்டேஜ் ஆகுது. ஷார்டேஜ் ஆகிறதுனால சில்வர் ப்ரைஸ் ஏறுது. ஒன்ஸ் சைனா சில்வரை எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்க டிமாண்ட் குறையும். அட் தி சேம் டைம் ப்ரைஸும் ரொம்ப குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஷார்டேஜில் தான் சில்வர் ரைஸ் ஆகும். ஸோ இதனால சில்வரை கன்சிடர் பண்ணாதீங்க. சில்வர் எப்போ வேணாலும் கரெக்டாக வாய்ப்பு இருக்கு. டைம் சில்வர் ரிலேட்டட் ஸ்டாக்கும் 52 ஹையை டச் பண்ணி மேலே ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இதையும் நீங்க கன்சிடர் பண்ண வேணாம். ஏன்னா சில்வர் ப்ரைஸ் கரெக்டாக ஆக சான்சஸ் இருக்கு. அது மாதிரி கரெக்டாச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கும் பெருசா அடிபடும். ஸோ அதனால இந்த ஸ்டாக் நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் அவின்யா அப்படின்ற புது ஈவியை மார்க்கெட்ல லான்ச் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னும் இவங்களோட ஈவி செக்டார் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஆல்ரெடி இவங்க தான் ஈவி செக்டாரை டாமினேட் பண்றாங்க. இப்போவுமே 50ல இருந்து 60% டாமினேட் பண்றாங்க இந்தியாவில ஈவி செக்டார்ல. அண்ட் இதுவரையுமே இவங்க 2.5 லட்சம் யூனிட் ஈவி வெஹிக்கிள் மட்டும் சேல் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக் இப்போவும் அண்டர் வேல்யூடா தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம தாராளமா கன்சிடர் பண்ணலாம். மினிமம் ஒரு 10 வருஷம் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் இங்க இருந்து ட்ரிபிள் த டைம் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளும் அதுவும் இப்போ அண்டர் வேல்யூடா தான் இருக்கு. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளையும் நம்ம தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இந்த 2 ஸ்டாக்குமே ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். அடுத்ததா டைட்டன் புதுசா ஒரு லேப் க்ரோன் டைமண்டை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதை மார்க்கெட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை லான்ச் பண்றதுக்காக புதுசா ஒரு பிராண்டே பியான் அப்படின்ற பிராண்டை ஓபன் பண்ணி அதுல இதை சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி உங்களுக்கு growth கொடுக்கும் அப்படின்னு.
இதுக்காக வந்து இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணாங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இப்பவுமே ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. அடுத்ததா டிசிஎஸ் வந்து ஜனவரி 12ஆம் தேதி வந்து போர்ட் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்துட்டு Q3 ரிசல்ட்டை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாம வந்துட்டு தேர்ட் இன்டரிம் டிவிடெண்டையும் வந்துட்டு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த தேர்ட் இன்டரிம் டிவிடெண்டுக்கு வந்துட்டு ரெக்கார்ட் டேட் வந்துட்டு ஜனவரி 17 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிவிடெண்ட்காக இந்த ஸ்டாக் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு 3000 கீழே போச்சுன்னா நம்ம வந்துட்டு தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போ 3200 சில்லறையில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா சன்ஃபார்மாவோட யூஎஸ் பேஸ்டு சப்சிடரி கம்பெனியான டாரோ பார்மாசூட்டிக்கல்ல வந்துட்டு ஆன்டிஃபங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷாம்பு மாதிரியான ட்ரக்கை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க வந்துட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்துட்டு மேனுஃபேக்சரிங் இஷ்யூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி யூஎஸ்எஃப்டிஏ சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு இவங்க மார்க்கெட்ல சேல் பண்ண 17,000 யூனிட்டை வந்துட்டு திரும்ப வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு ஃப்ரைடே இந்த ஸ்டாக் வந்துட்டு 1.5% வரையும் மார்க்கெட்ல கரெக்டா லிஸ்ட் ஆச்சு. பட் ஆனா இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்பவுமே ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. இதனால இதை கன்சிடர் பண்ண வேணாம். இதை வந்து நாங்க ஓவர் கம் பண்ணி நாங்க வந்துட்டு திரும்ப கரெக்டா மேனுஃபேக்சர் பண்ணி நாங்க வந்து இந்த ட்ரக்கை மார்க்கெட்டை திரும்ப லான்ச் பண்ணி சக்சஸ்ஃபுல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு டாரோ பார்மாசூட்டிக்கல் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த வாரத்துல மட்டும் எஃப்ஐஏ வந்துட்டு 4291 கோடி வந்துட்டு அவங்க செல் பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அவங்க வந்து மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதே டைம் வந்துட்டு டிஏ வந்துட்டு 11,000 கோடி வந்துட்டு மார்க்கெட்ல புதுசா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தோம்னா மார்க்கெட்ல வந்துட்டு 6700 கோடி வந்துட்டு அதிகமாக தான் ஓவர் ஃப்ளோவா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு அதே லெவல்ல வந்துட்டு மெயின்டைன் ஆகுது. கண்டிப்பா வந்துட்டு இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான மார்க்கெட் கிடையாது. இந்த மார்க்கெட்டை வந்துட்டு எப்போ வேணாலும் கிராஸ் ஆகலாம். ஏன்னா டிஐ வந்துட்டு அதிகமா பணம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐஏ வந்துட்டு இந்த பினான்சியல் இயர்ல இதுவரையும் வந்துட்டு 1.5 லட்சம் கோடி வந்துட்டு மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இதனால இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நீங்க வந்து பல்கா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அண்டர் வேல்யூடா இருக்கிறத 1-2ன்னு அப்பப்போ 1-2 வந்து கன்சிடர் பண்ணுங்க. அடுத்ததா குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்க செப்டோ வந்துட்டு ஐபிஓ வர போறாங்க. இவங்க வந்துட்டு மார்க்கெட்ல வந்துட்டு 16,000 கோடி வந்துட்டு ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்துட்டு மெயினா வந்து ஆஃபர் ஃபார் சேல்ல வந்துட்டு அதிகமா கொடுக்குறாங்க. ஸோ இதனால பார்த்து இந்த ஸ்டாக் வந்துட்டு ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணலாமா என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கிரேமர் பிரீமியம் எல்லாமே வரட்டும், நம்ம அதுக்கடுத்து எப்படின்றத முடிவு பண்ணலாம். ஆனா இந்த ஸ்டாக் வந்துட்டு ஜூலைக்குள்ள வந்துட்டு மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.